சட்டி அடுப்பில் வச்சாச்சு. அப்புறம் நல்லா வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கணும் வெறுஞ்சட்டியில். பீட்ரூட் வேகுது பார்த்தீங்களா? இந்த பீட்ரூட் எப்படி வச்சேன்னு சொல்லி பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு எப்படி வச்சோன்னு பார்க்கலாம். அதை நல்லா வதக்கணுங்க. அதை நல்லா வதக்கிக்கிட்டே இருந்துட்டு அது வந்து ஒரு பிளாக் கலரில் வரும். அந்த பிளாக் கலரில் அது தெரியும். இது எதுக்கு நம்ம வெறுஞ்சட்டியில் வச்சு வதக்குறோன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த பிசு தன்மை குறையும். இது வதக்கிட்டோன்னா இல்லை நம்ம குழம்பு வைக்கும்போது லைட்டாக எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் செய்வோம் இல்லையா? எண்ணெய் ஊற்றி வெங்காயம்லாம் போடும்போது ஒரு மாதிரி குழம்பு பிசுன்னு அது தெரியும் பார்க்கும்போதேவும். அந்த மாதிரி இருக்கும். அதனால நம்ம இப்படி வதக்கிட்டோன்னா தெரியாதுங்க. இங்கே வேறு நல்லா மழை பெய்யுதுங்க கேரளாவில். இந்த மழையில் ஒரு சாங் பாடலான்னு தோணுதுங்க. அடைமழை வரும் நனைவோமே குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் குலு குலு பொய்கள் சொல்லி நினைவில்வாய் அது தெரிந்து கூட அன்பே மனமதைதான் எதிர்பார்க்கும். இப்போது நம்ம அந்த பீட்ரூட் பார்த்தோம் இல்லையா? அந்த பீட்ரூட் எப்படி செய்யறது தான் பார்க்குறோம். இதுக்கு வந்து பச்சை மிளகா பின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். கருவேப்பிலையெல்லாம் போட்டாச்சு. பின்ன அதை எண்ணெயை ஊற்றி நல்லா அது தாளித்து வரும்போது பீட்ரூட் எடுத்து போட்டால் போதும். பார்த்தீங்களா? பீட்ரூட் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கணும். பின்ன அதுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுருங்க. தேவையான நீங்கள் எவ்வளோக்கு பீட்ரூட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் அந்த லைட்டாக உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு அது லைட்டாக நல்லா மறுபடியும் நல்ல போல் வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். பார்த்தீங்க இல்லையா? அது எப்படி பீட்ரூட் நல்லா கொதிஞ்சிட்டு இருந்துச்சுன்னு அதுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து நம்ம குழம்புக்கு என்ன பண்ணுறோன்னு பார்க்கணும். கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகு எல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லாயிட்டு வதக்கணும். வதக்கிட்டு கூட வந்து வதக்கி வச்ச வெண்டைக்காய் சேர்த்து போட்டு நல்லாயிட்டு வதக்கணும். வதக்கி வச்சுட்டு மசாலா அது கூடயே போட்டுருங்க. ஏன்னா நம்ம ஆதியவே நல்லா வதக்கிட்டோம் இல்லையா? அதெல்லாம் தெரியாது. அப்புறம் கொஞ்சோண்டு கிண்ணத்தில் நான் கொஞ்சம் புளி ஊற போட்டிருக்கேங்க. பாருங்கள், இவ்வளோக்கு புளி போதும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுருங்க. அப்புறம் நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு பீட்ரூட் வேகுது பார்த்தீங்களா? பீட்ரூட் நல்லா வெந்து இந்த மாதிரி வருங்க. அந்த டைம் இப்படி தேங்காவை போட்டு சூப்பராக இருக்குங்க. தேங்காவை போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிருங்க. அப்புறம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. புளியை கரைச்சி நான் ஊற்றி விட்டுட்டேன். இதாங்க குழம்பு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாக இருக்கும்.